இன்றைக்கி நான் லிட்டில் இந்தியா தான் வந்திருக்கேன். அப்படியே நடந்து வந்தோன்னா எந்த ஷாப்பெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கோ அங்கே போய் நான் நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த குட்டி குட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குதா அப்படின்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இது எதுவுமே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஒரு ஸ்ரீ சங்கீதா இந்த ஷாப் 2 தலையாட்டி பொம்மைகள் ரொம்ப அழகாக இருந்தது பார்த்திங்கன்னா. ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்குமே நான் உள்ளே பார்த்ததில்ல. தீபாவளி டைமில் வெளியே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அப்போ மட்டுமே வெளியே பார்த்துட்டு போனது தான். இப்போ தான் வந்து கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தேன் உள்ளே என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக்ஸ் இதெல்லாம் இருந்தது. நிறைய பேங்கிள் ஐட்டம் அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சது. சங்கு நம்ம பூஜா ஐட்டம்ஸ்க்கு சங்கு, அப்புறம் குட்டி குட்டி விளக்கு, அப்புறம் ஸ்டாச்சு கடவுள் குட்டி குட்டி சாமி சிலைகள் இது எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சது. உட்டனில் வந்து சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே வந்து பூஜா ஐட்டம் ரிலேட்டடாக நிறையா வந்து குட்டி குட்டியாக வந்து இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. மயில் இறகு, இந்த சாமிக்கு போடுற மாலை இது எல்லாமே இருந்தது. கம்மல் இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. 5.90 வெளி, அதாவது 6 வெளியிலேருந்து தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 100 ரூபாயிலேருந்து இங்கே வந்து கிடைக்குது. 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய், அந்த 15 ரிங்கேட் 20 ரிங்கேட் வரைக்குமே அந்த பட்ஜெட்டில் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் வந்து ஆஃபர் சேல் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி இது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். 100 வெள்ளி இது வந்து ஒரு பர்டிகுலர் 3-4 பீஸ் தான் இருக்குது. நம்ம சைஸுக்கு அது இருக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ அதை வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்களா. ஏன்னா இந்த சேல் மட்டும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து வச்சுருந்தாங்க அந்த சேலில் வந்து. அதுக்கப்புறம் குத்து விளக்கு இருந்தது. அப்புறம் நிறைய பிந்தி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த கலர் போட்டெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது. ரொம்ப நான் ஆசைப்பட்டு வைப்பேன் இந்த கலர் போட்டெல்லாம். அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. குங்குமம், அப்புறம் நெத்தியில் வந்து நம்ம குங்குமம் வைப்போம் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரியான குங்குமம் இது எல்லாமே வந்து கிடச்சிது. பாய், கோரப்பாய் இதெல்லாம் வந்து கிடச்சிது. அப்புறம் உட்டன் பாக்ஸஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. 4 வெள்ளி சம்திங் தான் வந்திருந்தது. நம்ம ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஏதாவது வரலட்சுமி பூஜா இந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இது ஒரு சூப்பர் ஐடியாவாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே ஆனால் பிளாஸ்டிக். இது வந்து 7 வெள்ளி வந்து வருது. ஒரு சின்ன டர்ட்டில் அப்புறம் 2 பாதை வச்ச மாதிரியான விஷயங்கள் தான் அந்த தட்டில் இருந்தது. அது 7 ரிங்கெட், ரொம்ப சின்னது தான். ஸோ இது வந்து கோலம் போடுறதுக்கு நான் இங்கேருந்து 2 வாங்கியிருந்தேன் கொஞ்சம் முன்னாடி. ஸோ அது இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாம்பூல தட்டு மாதிரி அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாச்சு சிலைகள் வந்து நீங்கள் மண் சிலைகள் தான், அது ஃபுல்லுமே நல்லா பெயிண்ட் பண்ணியிருந்தது. ஸோ அது ஃபுல்லுமே வந்து வச்சுருந்தாங்க. பெருசு பெருசாக ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் குங்குமம், அப்புறம் திருநீர் இது எல்லாமே வந்து இருந்தது. இப்போ வந்து மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அப்புறம் கிச்சன் ஐட்டம் இதெல்லாம் வச்சுருக்கதா சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது ஃபுல்லும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஹோல் பேக்கெட்டாக நம்ம ஹோல்சேல் மாதிரியே வாங்கிக்கலாம். ஸோ அந்த இது வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே பேக்காக ஒரு 10 பீஸு 20 பீஸ் அந்த மாதிரி மொத்த பேக்கெட்டாகவும் இருந்தது. சிங்கிள் பீஸ்க்கான ரேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் டாப்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருந்தது. அது எல்லாமே வந்து ஆவரேஜ் ப்ரைஸில் தான் இருந்தது. பெருசாக சேல் மாதிரியெல்லாம் இல்லை. நிறைய வந்து பிந்தி கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கான த்ரெட்டு வந்து பார்த்தேன். ஹேண்டில் நம்ம ஹேண்ட் ஆரி ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கு த்ரெட்டு தேடினேன். அதெல்லாம் வந்து கிடைக்கல. ஸோ எந்த ஷாப்பில் கிடைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து தேடிட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடைக்கல. நிறையா ஆனால் கலர் பேங்கிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரெயின் ட்ராப் பேங்கிள் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிடுந்தேன். ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா அம்மிக்கல் இதெல்லாமே இருந்தது. பெரிய பெரிய தோசை தவா, கரண்டிகள் நம்ம நினைக்கிற மாதிரி குட்டியாக நிறையா இருந்தது. எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து இருந்த மாதிரி இருந்தது. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு முட்டை பொரிக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடியெல்லாம் வந்து நான் இங்கே மலேசியா வந்து ஒரு வந்த புதுசில் தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம். அப்போல்லாம் நான் பார்க்கவே முடியலை. பட் இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. எனக்கே வந்து நல்லா ஆசையாக இருந்தது. ஆனால் ஆல்ரெடி நான் வந்து வாங்கிட்டேன். எத்தனை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி பானையெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக நிறையா வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம்
இடியாப்ப வழக்கு, புட்டுக்குழல், அப்புறம் நிறையா காடோட ஃபோட்டோஸு, சாமி ஃபோட்டோலாம் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. மேலே வந்து எனக்கு என்னமோ சரியாக செட்டப் பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி கின்னுன்னு இருந்தது, காத்தோட்டமே இல்லாத மாதிரி கஷ்டமாக இருந்தது எனக்கு அங்கே நின்று. அதை வீடியோ கூட எடுக்கிறதுக்கு மூடு இல்லை. ஸோ பண்டிலாக இருந்தது, அங்கங்கே கீழே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இருந்ததா, அதனால் பார்க்குறதுக்கு அவ்வளோவா எனக்கு தோது இல்லை. ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் இதெல்லாம் நான் சரியாக கவனிச்சிடல. அதுக்கப்புறம் குக்கர் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் பெருசாக எனக்கு பார்க்கல. அவ்வளோதான், அந்த ஷாப்பை விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மாடர்ன் ஸ்டோருக்கு வந்து போயிட்டுருந்தேன். நியூ மாடர்ன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஷாப்பை. இங்கே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீரை கட்டி எப்போ வாங்கினாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே போய் கூட்டு பொரியல் இதெல்லாம் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ எப்போ இங்கே வந்தாலுமே நான் இங்கே முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை எல்லா கீரையும் எனக்கு கிடைக்குதா, அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், மண் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் இங்கே தான் வந்து எப்போவுமே வந்து முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் வச்சு செய்யும்போது உண்மையிலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி. ஸோ இங்கே கீரை, கிழங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டுக்கால் கிழங்கு சம்திங் தான் சொன்னாங்க, முடவாட்டுக்கால் அப்படின்னு. இது வந்து மொட்டை வலிக்கு இதுக்கெல்லாம் நல்லதாமா. ஸோ அந்த ஒரு கிழங்குலாம் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் தேங்காய் துருவி வந்து இங்கே நிறைய கிடைக்கும். அப்புறம் மக்காச்சோளம். இங்கே காளான் தான் பொதுவாகவே சரியாக இருக்க மாட்டேங்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஸோ காளான் பாக்கெட் தேடிட்டு இருந்தேன். பழங்கள் நல்லாயிருக்கும், கொய்யாப்பழம்லாம் இங்கே வரது நல்லாயிருக்கும். ஸோ கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். நான் போன டைமுக்கு மாம்பழம் வந்து வாங்கியிருந்தேன், இந்த கொய்யாப்பழம் வாங்கியிருந்தேன். ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக. காசு 2 ரூபா சேர்த்து இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பட்டர் பீன்ஸ் ரொம்ப வந்து மலேசியாவில் பார்க்கவே முடியாது, பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் எல்லாம் இங்கே வந்து அடிக்கடி வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இங்கே முறுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பேக்கெட் தான் இருந்தது. எனக்கு சின்ன பேக்கெட் போதும், அவ்வளோவா யாருமே நான்லாம் எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றதில்ல, குட்டீஸ்க்கு தான். அதுவுமே உடச்சிட்டோன்னா நமத்து போயிடுதா. ஸோ சின்ன பேக்கெட்டாக தேடிட்டு இருந்தேன். பிஸ்கட் 50-50 வந்து பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் தான் பார்த்துட்ருந்தேன். இங்கே நான் லூஸில் வந்து இட்லி அரிசி, அப்புறம் பச்சை அரிசி, அப்புறம் உளுந்து இது வந்து வாங்கியிருந்தேன். 3மே வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி அரிசியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈர மாதிரி அந்த ஸ்டாக் வச்சுருப்பாங்களா, அந்த வாடை மாதிரி வருது. பட் இங்கே வாங்கினது இட்லி அரிசி, சீரக சம்பா அரிசியுமே லூஸில் வந்து கிடச்சது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரேட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான், வந்து கம்பேரேட்டிவ்லி வந்து கம்மி தான். இந்த குவாலிட்டி அரிசிக்கு வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சுக்கு பாக்கெட்டும் வந்து வாங்கியிருந்தேன். சுக்கு இந்தியன் சுக்கு பாக்கெட் மாதிரி இருந்தது. அந்த சுக்கு பாக்கெட் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்களுமே நிறையா வந்து வந்திருந்தது. அதில் வந்து குட்டியாக ஒரு கரண்டியுமே வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் முன்னாடி. அது எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. சட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில், இப்போல்லாம் வந்து இண்டெக்ஸில் வந்து பாட்டம் நல்லா ஃப்ளாட்டாக இருந்தால் நம்ம வைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான டைப்லாம் வந்து இங்கே இருந்தது. தவா மாதிரி நல்லா பெருசாக நல்லாவே வந்திருந்தது. எல்லாமே வந்து நான் போனப்போ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே ஆசையாக தான் இருக்கும், பட் எவ்வளோ தான் வாங்குறது அப்படின்ற மாதிரி. கல்லில் வந்து சட்டி மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க, அதில் ரசம், தயிர் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. கொஞ்சமாக வத்தல் கலவையாக வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ நம்ம மோர் குழம்பு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உரசு மஞ்சளுக்கான கல், அப்புறம் அழகாக இருந்தது இந்த பானை. இது தான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், பட் என்னை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. துளசி மாடை மாதிரி அழகாக வீட்டிலே குட்டியாக பூஜா செட்டப் பண்ணிக்கலாம், அது எல்லாமே எனக்கு இருந்தது. கோலப்பொடி வந்து இங்கே கிடைக்கும். அப்புறம் இந்தது எனக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது, வேணுமா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி அழகழகாக பார்த்தா அந்த கூடைகள்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அரிசி வந்து இங்கே ராஜபோக பொன்னி அரிசி, அன்னபூர்ணா அரிசி எல்லாமே வந்து கிடைக்கும். நான் வந்து ஃபுல் பாயில் ரைஸ் தான் வந்து எடுத்துப்பேன். அப்புறம் கரப்பான் பூச்சி, சாக் பீஸு இதெல்லாமே பார்த்துட்ருந்தேன். இந்தியன் நூடுல் பேக்கெட் வந்து எப்போவாது வாங்குவேன். அண்ட் காஃபி பவுடர், ப்ரூ, சன்ரைஸ் இது வந்து வாங்குவேன். அப்புறம் வெல்லம் வந்து இங்கே நல்லாயிருக்கும். கருப்பட்டி, வெல்லம், சுக்கு, மிளகு, அப்புறம் திப்பிலி இந்த மாதிரி ஐட்டம்லாம் குட்டீஸுங்களுக்கு கொடுப்போம் இல்லையா, பனங்கற்கண்டு, இந்த இதெல்லாம் வந்து நான் இங்கே தான் வாங்குவேன். எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்தது.
ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நாட்டு சர்க்கரையுமே இங்கே ஒரு பிராண்டில் வந்து கிடச்சிது. பிராண்டு நான் பார்த்தேன்னா சொல்கிறேன். ஸோ அது அப்புறம் நிரப்பரா அப்படின்னு சொல்லி புட்டு மாவு, அதுதான் நான் வந்து வாங்குகிறேன். அந்த புட்டு மாவு நல்லா இருக்குது, நம்ம ஊரில் இருக்க மாதிரி. ஊர்லேருந்து நான் கொண்டு வருவேன், தீந்துருச்சுன்னா இந்த பிராண்டு தான் இப்போ வாங்கிட்டுருக்கேன். அவ்வளோதான், நான் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு.